தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். எந்த உடைகளை அணிந்து கொண்டு இறைவனை பார்க்க செல்ல வேண்டும்? இறைவனை பார்க்க செல்வதென்றால் அதற்கென்று ஒரு உடைகள் இருக்கா? இல்லை காவி அணிந்து கொள்ளலாமா, இல்லை வெள்ளாடைகள் அணிந்து கொள்ளலாமா, வெள்ளை வேட்டி அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுங்க பரவலாக. நமது பாரம்பரிய உடைகளை அணிந்து தான் ஆலயங்கள் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பது நாகரிக காலங்களில் நவீன ஆடைகள் அணிந்து கொண்டும் ஆலயத்திற்கு செல்லக்கூடாதுங்க. பேண்ட்டு, சொக்கா, சுடிதார் இது போல் ஆடைகள் அணிந்து கொண்டு இறைவனை பார்க்கக்கூடாதுங்க. ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டையும், பெண்ணாக இருந்தால் சேலையும் அணிந்து இறைவனை காண்பது நம்முடைய பாரம்பரிய நிலைகளை உணர்த்துவதாகவும், பாரம்பரிய உடைகளுக்காக நம்முடைய இறைவன் நமக்கு அருள் பாரிப்பார் என்றும் ஒரு புராண நிலைகளில் சொல்லப்படுதுங்க. ஆண்கள் வேட்டியுடன் இடுப்பில் துண்டு என்னை சுற்றி கொண்டு மேல் சட்டை அணியாமல் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இரவு முழுவதும் இப்போ ஒரு ஆகர்ஷண சக்தியின் மூலியமாக கர்ப்ப கிரகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஈர்த்து, நம்ம அது கலசம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கலசத்திலிருந்து விண்ணில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்திகளை அதை ஈர்த்து அந்த கலசத்தின் மூலியமாக கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அது தன்னுடைய பயணங்களை கொள்ளுங்க. அதுபோல் அந்த சிலைகள் அந்த ஒரு ஆகாசத்தின் மூலயமாக இழுத்து அந்த சிலைக்குள்ளே சேகரித்து வைக்கும்போது காலையில் குருக்கள் கோயிலை திறந்துங்க அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும்போது அந்த சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வெப்பமாகப்பட்டது அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி, அந்த வெப்பம் நம் உடலில் படும்போது நம்மில் இருக்கக்கூடிய நோய்கள், கெட்ட எண்ண குணங்களாகப்பட்டது விளங்கலாமா. அதுக்காண்டி தான் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் பனியன் அணியாமல் போகும்போது அதனுடைய எஃபெக்டிவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பெண்கள் புடவை உடுத்தி கொண்டு ஆலயத்துக்கு செல்வதே ரொம்ப சால சிறந்ததாகும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போதுங்க அந்த எனர்ஜியாகப்பட்டது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.